அரைக்கூவல் மிகுந்த ஒரு காலகட்டம் சொல்றீங்க. இது வந்து டிடிவி தினகரனுக்கா இல்ல அதிமுகவுக்கா? டிடிவி தினகரனுக்கு. ஏன் அந்த இவ்வளவு பதவி வேணாம்னு சொன்னாங்கல்ல, 2 நாள்லயே மனம் மாறி திருப்பி ஏத்துக்கன்னு சொல்றாங்க. பதவி கொடுத்தவங்க பதவி வேணாம்னு போறாங்க. பதவி கொடுத்தவங்க வானான்ட்டு போயிட்டாங்க, இப்ப ஏத்துக்கிறவன்னு சொல்லிட்டாங்க. 2 நாள்ல அந்த மனம் மாற்றம் என்ன காரணம்? முதல்ல மறுத்ததுக்கு என்ன காரணம்? மறுத்ததற்கு காரணம் அந்த உதயகுமார் போன்ற அமைச்சர்கள், அந்த போஸ் மாதிரி அவர் ஒரு வெள்ளந்தியான ஆளு, அவர் ஒரு கிராமத்து சாயல் உள்ள மனிதர், நல்ல பண்பாளர். அவர்கிட்டே போய் உட்கார்ந்திருந்து மூளை செலவை செய்து 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 அவர் அப்படி அறிவிக்க நிர்பந்தப்படுத்துகிறார். அமைச்சர் என்கிற அதிகாரத்தை அதற்காக பயன்படுத்துகிறார்கள், வேற ஒன்றும் இல்லை. பரவலா எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழால பேசும்போது கூட கட்சியை வீழ்த்த நினைக்கிறவங்க விழுந்து போவாங்கன்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா அமைச்சர்களும் சரி, முதல்வரும் சரி, இந்த மாதிரி தான் பேசிட்டு வராங்க. நீங்க ஒரு நிலைப்பாடு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லும்போது அம்மாவின் ஆன்மா அவர்களை மன்னிக்காது அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. பன்னீர்செல்வத்தின் கையிலிருந்து அம்மாவின் ஆன்மா இப்ப ஜெயக்குமார் கஸ்டடியில் வந்துருச்சா? என்னங்க இது? முதலமைச்சருக்கு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, என்ன சொல்றாரு? வீழ்த்த நினைப்பவங்க விழுந்து போவாங்கன்னு சொல்றாரு. இந்த கட்சியை வீழ்த்த அவர் பன்னீர்செல்வத்தை தான் சொல்லியிருப்பாரு. வீழ்த்த நினைக்கிறதே அவரு தானே. அவர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு? கட்சி இதுவரைக்கும் நான் காரணமா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? ஓபிஎஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் தானே பேசுகிறார். இந்த குடும்பத்தை விலக்கி வைத்துக் கொண்டுதான் பேச்சுவார்த்தை என்று சொல்லுகிற பொழுதே புரியவில்லையா உங்களுக்கு? அவருக்கு வாழ்வு தந்து, அவருக்கு வசந்தம் தந்து, அவருக்கு முகம் தந்து, அவருக்கு முகவரி தந்து எல்லாம் செய்த இந்த தலைமையை காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஏன் முடிவுக்கு வந்தார் என்பதை அவர் வெட்ட வெளிச்சமாக ஒரு நாள் சொல்ல வேண்டிய காலம் வரும். தினகரனுக்கு ஏன் இந்த அரைக்கூவல் மிகுந்த காலகட்டமாக இது மாறி இருக்கு? நம்ம இப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. 10-12 பேர் ஆயிட்டான். நாங்கள் டிடிவி தினகரனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகணும்னு எங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும், 100 ஆண்டு காலம் இந்த கட்சி ஆட்சி இருக்க வேண்டும் என்று அம்மா சொல்லிவிட்டு போனதை அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கிடையில் அவன் புறப்பட்டுட்டான். திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, அரசு அதிகாரிகள் வந்து அரசுக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு, பேச்சுக்கு பேசியிருக்காரு. அப்படி அவர் சொல்லியிருக்க கூடாது. அவர் தன்னுடைய பொறுப்பை உணராமல் பேசியிருப்பதாகவே நான் கருதுகிறேன். புதிய ஆமா பாதி பேர் தான் வந்திருக்காங்க. எல்லோரும் வந்தாகிவிட்டது. இன்னைக்கு கூட எல்லாரும் வந்தாச்சு. புதிய நிர்வாகிகள் பட்டியல் அறிவித்த அன்னைக்கே பாதி பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கே எல்லாரும் வந்தாச்சு. நேற்று முதல்வர் 2 அணிகள் விரைவில் ஒன்றிணையும். ஆனா அந்த 2 அணிகள் ஒண்ணு வந்து அவர் இன்னொரு அணின்றது அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல நீங்க அதாவது அவர் எந்த அர்த்தத்துல சொல்றாரு? ஓபிஎஸ் அணி முதலமைச்சர் அளவுக்கு கற்பனை செய்கிற வல்லமை எனக்கு இல்லை. அப்ப அந்த 2 அணி இணைவது என்பது கற்பனைன்னு சொல்றீங்க? இல்ல அவர் எந்த அணியை சொல்றாருன்னு தெரியலையே. 2 அணிகளையும் அமைச்சர்கள் பங்கேற்பாங்களா? தினகரன் பங்கேற்கும் கூட்டங்கள்ல அமைச்சர்களுக்கு அழைப்பு. எந்த மாவட்டத்தில் கூட்டம் நடைபெறுகிறதோ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அழைப்பு விடுக்கப்படும். அந்த மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்படும். இதுவரைக்கும் கட்சியினுடைய தலைமை பதவி தான் வேணும்னு கேட்டவங்க திடீர்னு இப்போ ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்றீங்களே. ஆமா, நான் சொன்னேன், அவரு சொல்லல. இல்ல நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன், இரண்டுமே இவர் கையில தான் இருக்கணுமா? இரண்டுமே தினகரன் கையில, ஆட்சியும் கட்சியும் ரெண்டுமே வேணுமா? எதிர்காலத்தில் அவர் கையில் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்பதான் இந்த குழப்பம் இல்லாம இருக்கும். இல்ல தினகரன் மீது நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு தீராத காதல் வந்து என்ன காரணம்? இப்படி ஒரு தலைவன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார். அப்படி தலைமை பண்புன்னு நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு ஜனநாயக பண்பு. எல்லோரையும் சந்திக்கிறார், எளிதாக கரைகிறார், எல்லோரிடத்திலும் கொடுக்கிற மனுக்களை வாங்கி படித்து பார்க்கிறார். எல்லோருடைய குரல்களும் அவருடைய காதில் மனதில் அவர் உள்வாங்கிக் கொள்கிறார். நான் கலைஞரிடத்தில் பழகியிருக்கிறேன்,
அண்ணன் ஸ்டாலினிடத்தில் பழகியிருக்கிறேன், வைகோவிடத்தில் 18 ஆண்டு காலம் பழகியிருக்கிறேன், அம்மாவிடத்தில் கூட நான் பழகியிருக்கிறேன். ஆனால் ஒரு டெமோக்ராட்டிக் குவாலிட்டி உள்ள தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு டிடிவி தினகரன். பன்னீர்செல்வமும் இது மாதிரி கரைகிறார், எடப்பாடி பழனிசாமியும் கரைகிறார். எங்க கரைகிறார்? மக்களுக்காக அவங்களுடைய மனுக்களை வாங்குவதும் மக்களிடத்துல போய் பேசுறதும் அவங்களுடைய குறைகளை தீர்க்கிறது. பன்னீர்செல்வம் சொந்த கிணத்திலே தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், கரைகிறார். இவர் போய் காவிரியில வேற எனி கொஸ்டின்? மறுபடியும் வந்து பார்க்க வாரேன்ட்டு சொல்லி மறுநாள் ஓகே. அதாவது இது திராவிட இயக்கத்திற்கான அறைகூவல்னு தான் நான் சொல்ல வர்றேன். புரியுதா? திராவிட இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று சில பேர் திட்டமிடுகிறார்கள். நேற்றுக்கு பாஜக ஒரு பேரணியை நடத்தி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும்னு முழக்கம்லாம் பயங்கரமா. தமிழ்நாட்டில் ஏற்கனவே தண்ணி இல்லை, எப்படி மலரும்?